இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜூஸு மாதுளையில் 3 பேரிச்சம்பழம் குறைக்கி பால், அப்புறம் இன்னி ஒரு ஜூஸு கொய்யாப்பழம் ப்ளஸ்ஸு பேரிச்சம்பழம், தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டு ஜூஸ் போட போகிறோம். நாளைக்கு காலைக்கு பீட்ரூட் ஜூஸு, நாளைக்கு நைட்டுக்கு நெல்லிக்காய் ஜூஸுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். இந்த ஜூஸ்லையெல்லாம் இஞ்சி பூண்டு கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுவேன். அடித்து முடிச்சுட்டு ஃபினிஷிங் டச்சை காட்டுறேன். பாய். கொஞ்சம் பால், தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிடுவோம், நாட்டு சர்க்கரை. அப்புறம் மாதுளையில் பால் சேர்த்துக்கிட்டாச்சு. கொய்யாப்பழத்துக்கு பால் சேர்க்கலை, அது சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிற போகிறேன். ஜூஸும் மாதுளை ஜூஸும் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதோட நமக்கு தேவைன்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கலாம். இரவு உணவு இவ்வளவு தான், 2 ஜூஸ் அவ்வளோதான். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா தேவையான அளவுக்கு சர்க்கரையும் 2-3 பேரிச்சம்பழம் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப தித்திப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது.